அனுமதி இல்லை. நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது. விரில் எரித்தாலும் தளரக்கூடாது. முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் விடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது. நீ ஒரு ஜுத்தாரன் அணையக்கூடாது. நீ ஒரு காற்று நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை திரும்பக்கூடாது. நீ ஒரு திசை மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு, உன் பாதையும் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சோர்வது அனுமதி இல்லை. பாதை கடினம், நின்று விடக்கூடாது. ஓம் சாந்தி. தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி இல்லை அப்படிங்கிற பட்டியனுடைய முதல் நாள், 21 நாள் பட்டியனுடைய ஃபர்ஸ்ட் டே. நாட் அலவுடு, அனுமதி இல்லை, இதுதான் பட்டியோட பேரு. ஆனா இந்த தடை செய்யப்பட்டுள்ளது நம்ம எல்லாத்துலேருந்து முக்தி அடைகிறதுக்கான ஒரு முயற்சி. இன்றைய நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளி பார்த்தீங்கன்னா 2005 வருஷத்தினுடைய 18 ஜனவரியினுடைய முரளி. 18 ஜனவரி அப்படின்னா நமக்கு தெரியும், விசேஷமாக பாபா அன்பினுடைய விஷயத்தை தான் டீப்ல சொல்லுவார். அதனால பாபா நடுவில் சொல்றாரு இந்த முரளியில, அன்பு அதாவது ஞானத்துக்கு கம்மி இல்லை, ஞானத்தில் குறை இல்லை குழந்தைங்களுடைய, ஆனால் அன்பில் கம்மி இருக்குது, குறை இருக்குது. ஞானத்தினுடைய விஸ்தாரத்தில் நிறைய தடவை அன்பு இல்லாமல் போயிடுது. ஆனால் ஞானத்தினுடைய விஸ்தாரத்தினுடைய ஆழத்தில் அன்பு மறைஞ்சு இருக்குது. ஆனால் எப்போ ஞானத்தினுடைய விஸ்தாரத்தில் அகங்காரம் அங்கே ஜாயிண்ட் ஆயிடுதோ அப்போ அங்கே அன்பு இல்லாமல் போயிடுது. அன்பு அங்கே புதைக்கப்பட்டுடுச்சு. அப்போ ஞானம் நம்மளை பறக்க வைக்குது. ஒருவேளை அகங்காரம் இல்லை அப்படின்னா, அகங்காரம் இருக்குது, ஞானத்தினுடைய அகங்காரம் இருக்குது அப்படின்னா நம்ம கீழே விழவும் வச்சிருது அந்த அகங்கார ஞானம், ஞானத்தின் அகங்காரம். அதனால் இன்றைய முரளி பார்த்தீங்கன்னா அன்பை பற்றியது. அன்பினுடைய ஆழத்தில் கூட்டிகிட்டு போகிறார் பாபா. கூடவே தேக அபிமானத்தை பற்றியும் பாபா அந்த முரளியில் டீட்டெயிலாக சொல்கிறாரு. சில பாபா நினைவுகளையும் கொடுத்தாரு, ஞாபகங்களை கொடுத்தாரு. எந்த விஷயத்தில் நம்ம முக்தி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற பொழுது நம்ம மற்றவங்களையும் முக்தி நிலைக்கு கூட்டிகிட்டு போக முடியும். அதனால் முக்கியமான ரூபத்தில் 3 விஷயங்கள், அதை நம்ம ஒரு பொழுது மறக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கோல்டன் சாவி கிடச்சிருக்கு, மேரா பாபா அப்படிங்கிற கோல்டன் சாவி. அதை ஒரு பொழுதும் மறந்துடக்கூடாது. சாவியை தொலைச்சிடக்கூடாது. சாவியை தொலைப்பதற்கு அனுமதி கிடையாது. நோ பெர்மிஷன், நாட் அலவுடு. இந்த நாட் அலவுடு பட்டியினுடைய ஃபர்ஸ்ட் நாட் அலவுடு என்ன அப்படின்னா, மேரா பாபாங்கிற சாவியை தொலைச்சிடக்கூடாது. அதுதான் நாட் அலவுடு. மேரா பாபா என்ற சாவியை தொலைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. எப்போ இந்த கோல்டன் சாவி, தங்க சாவியை நம்ம தொலைச்சிடுறோமோ அப்போதான் நம்ம சரியான வழியில போறதுக்கு பதிலாக நம்ம காட்டுக்குள்ள போயிடுறோம், வழி மாறி. அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பட்டியனுடைய அனுமதி மறுக்கப்பட்டது, அனுமதி இல்லை அப்படிங்கிற பட்டியனுடைய
ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேரா பாபாங்கிற சாவியை தொலைப்பதற்கு அனுமதி இல்லை. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட், தேகபானம், தேக உணர்வினுடைய உடல் உணர்வினுடைய நிலையில வர்றதற்கு அனுமதி கிடையாது. இந்த அனுமதி கிடையாது அப்படிங்கிற, அனுமதி இல்லை அப்படிங்கிற அந்த பட்டியினுடைய ரெண்டாவது பாயிண்ட், தேக அபிமானத்திற்கு வருவதற்கு, தேக அபிமானத்தில் உடல் உணர்வுல வர்றதுக்கு அனுமதி கிடையாது. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், ஹோம் ஒர்க்கை, வீட்டு பாடத்தை மறக்கிறது அனுமதி கிடையாது. அதனால இந்த முரளியில பாபா ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. ரொம்ப மகத்துவபூர்வமான ஹோம்ஒர்க் அது. சின்ன சின்ன பிரயோகம் பண்ண சொன்னார் பாபா முரளியில. அப்புறம் ட்ரில்லை பத்தியும் சொன்னார். அதனால இன்றைய முரளியில பாபா லவ்லி மற்றும் லக்கி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறார். அன்பினுடைய மகத்துவம் என்ன, அன்பினால் என்ன நமக்கு பலன் கிடைக்குது, அதனுடைய விசேஷம் என்ன, இது எல்லா விஷயத்தின் மூலமாக பாபா நம்மளை அலங்காரம் பண்றார். எங்க அன்பு இருக்குமோ அங்க அதிகாரம் இருக்கும். அப்புறம் எங்க அன்பு இருக்குமோ அங்க சமர்ப்பணம் இருக்கும். அன்பு எங்க இருக்கும் அங்க உரிமை இருக்கும். எங்க அன்பு இருக்குமோ அங்க சமான தன்மை இருக்கும். அன்பு இருக்கிறவங்களுடைய சமஸ்காரங்கள் ஒண்ணு போல ஒத்து போகும், சமமாக இருக்கும். எங்க அன்பு இருக்குமோ அங்க எதையுமே மறைக்கப்படாது, மறைக்கப்பட மாட்டாது. பாபா சொல்றாங்க, எங்க அன்பு இருக்குமோ அங்கு அதிகாரம் இருக்கும். அதனால ஸ்நேக கடல், அன்பு கடலாக கூடிய தந்தை பரமாத்மா நம்மளையும் ஆத்மாக்களை அவரை போல அன்பு கடலாக மாத்துறதுக்கு விரும்புறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பாபா எப்பெல்லாம் அன்பை பத்தி முரளி சொல்றாரோ அப்ப எல்லாம் நம்மளையும் அன்புல மூழ்கிடிச்சிடுறாரு. நம்ம எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. 18 ஜனவரி முரளி அப்படின்னாலே பாபா அன்பை பத்தி தான் சொல்லுவார் எப்பவுமே. அன்பு என்ன பண்ணுது, அன்பினுடைய சக்தி என்ன, அன்பு என்னெல்லாம் செய்ய வைக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு எப்பவுமே. அன்பானது கல்லை கூட கரைச்சிருது, தண்ணி ஆக்கிறது. இந்த 18 ஜனவரி அப்படின்னா அன்பினுடைய அடையாளமாக பாபாவை குழந்தைகள் வெளிப்படுத்தக்கூடிய, குழந்தைகளை பாபா வெளிப்படுத்தியதனுடைய அடையாளத்தினுடைய நாள். அன்பானவங்களை மறக்கிறது கஷ்டம், நினைக்கிறது ஈஸி. அன்பினுடைய கயிறின் மூலமாக பரமாத்மா கடவுளையே நம்ம இழுக்க முடியும் கீழ் நோக்கி. பரமாத்மா பகவான் அவரு கூட அன்பினுடைய தாகம் இருக்கு. அவருக்கும் அன்பு வேணும். குழந்தைகளுடைய அன்பு, அன்புக்காக ஏங்குறாரு அவரு. அதனால அன்பு காட்டுறவங்க பின்னாடி அவர் ஓடி வராது. அதனால அன்பின் காரணத்தினால பாபா சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் சாவி கொடுத்துட்டேனா, சாவியை தூக்கி கொடுத்தாச்சு. கோல்டன் சாவியை கொடுத்துட்டாரு, தங்க சாவி. அந்த சாவிக்குள்ள எல்லா சக்தியும் உள்ள இருக்குது, அந்த பாக்ஸுக்குள்ள. அதை இந்த சாவியை வச்சு திறக்கணும். அதனால பாபா சொல்றாங்க, எப்ப நான் உங்களுக்கு சாவியை கொடுத்தனோ அப்போ எல்லா கஜானாவும் உங்களுடையதான் மாறிடுச்சு. எல்லா பிராப்திகளாலும் நீங்க ஆத்மாக்கள் நிறைஞ்சிட்டீங்க, நிறைந்தவர்களாக ஆயிட்டீங்க. நம்ம நிறைஞ்ச சக்திசாலியாக மாறிட்டோம். ஒருவேளை கோல்டன் சாவி, அது சாவியனுடைய நினைவு நமக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஸ்திதியும் தங்கமா மாறிடும். தங்கத்தினுடைய தங்க சாவி, கோல்டன் சாவி நம்ம கையில இருக்குங்கிற நினைவு இருக்கும்போது நம்மளுடைய ஸ்திதியும் கோல்டன் ஸ்திதியா மாறிடும். நம்மளுடைய எண்ணமும் கோல்டனா இருக்கும், நம்மளுடைய கர்மமும் அதே போல கோல்டனா இருக்கும். கோல்டன் சாவிய பாபா சொல்றாங்க, ஒரு பொழுதும் இழந்துடக்கூடாது, மிஸ் பண்ணிடாதுங்க. அந்த கோல்டன் சாவி என்னது? சரி, சாவி என்னது? சாவியை திறந்தா, தாவி வச்சு திறந்தா அங்க பொக்கிஷங்கள் இருக்குது, சர்வ சக்திகள் இருக்குது சொல்லிட்டாரு. அது எல்லாம் உங்களுடையதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப சாவி என்ன? பாபா சொல்றாங்க, மேரா பாபா. மேரா பாபா தான் சாவி, என்னுடைய பாபா. எப்ப நீங்க இதே பூர்வமாக மேரா பாபா அப்படின்னு சொல்லிட்டீங்களோ, பாபா சொல்றாங்க, அப்போ எல்லா ஆஸ்திக்கும் நீங்க அதிகாரி ஆயிட்டீங்க, உரிமையாளராக மாறிட்டீங்க. எப்ப நம்ம மேரா பாபா அப்படின்னு சொல்றோமோ பாபாவை, அப்போ அவருடைய எல்லா சக்திகளும் நம்மளை சுத்தி நமக்குள்ள நிறைய ஆரம்பிக்குது. எப்படி 2 நாளைக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் இருந்தது, உங்க நெஞ்சில கை வச்சுட்டு, இதயத்துல கை வச்சுட்டு சொல்லணும் மேரா பாபா. இந்த மாதிரி சின்ன சின்ன பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம பெரிய பெரிய பிராக்டிஸ் நம்ம கொடுக்கும்போது அதுல தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சின்ன சின்ன டார்கெட் நம்ம வைக்கும் போது, நம்ம சின்ன சின்னதா வைக்கும்போது மனசு அதை ஏத்துக்குது, அது சகஜமா இருக்கு, செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, அதுல வெற்றியும் கிடைச்சிருது. அதனால சின்ன சின்ன பிராக்டிஸ் நீங்க பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கை சுகமயமா மாறிடுது. அதை விட்டுட்டு
நான் என்ன ஆகணும், லட்சுமி நாராயணன் ஆகணும். நான் என்ன ஆகணும், பரிசு ஆகணும். நான் என்ன ஆகணும், கர்மாதித்த நிலையாகணும். நான் என்ன ஆகணும், லட்சுமி நாராயணன் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் முத நாளே எடுத்தவொடனே சொல்லிட்டு ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா அது பெரிய ப்ராசஸ்ஸு. அது ரொம்ப லாங் டேர்ம். அப்போ டயர்ட் ஆயிடுது. ஒரு வாரம் பார்ப்பாங்க, ஒன்றும் ஆக காணமே அப்படின்ட்டு அப்புறம் லட்சியம் எது அப்படிங்கிறது புத்தியிலேருந்தே போயிடும். அதை விட்டுட்டு நம்ம சின்ன சின்னதாக வைக்கும்போது நம்ம ஊக்கம் உற்சாகம் இருக்கும். ஏன்னா அது உடனே ஃபினிஷ் ஆயிடுது. அது வந்து லட்சுமி நாராயணன் கர்மாதி ஸ்டேஜ் 5 ஸ்டார் ஸ்டேஜுங்கிறது லாங் டைம். அது வந்து நிறைய நாள் ஆகும். அதனால அதில் சோம்பல் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். அதனால பாபா சொல்றாங்க, கோல்டன் சாவி உங்க கையில இருக்குது, அதை இழந்துடாதுங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த கோல்டன் சாவி தொலைக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. அது எப்பவுமே உங்க கூட வச்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. நம்ம ஸ்தூலமா கூட ஒரு சாவியை வரைஞ்சிக்கிட்டு அந்த இல்ல சாவிக்கு மேல ஒட்டிட்டு மேரா பாபா சாவி அப்படின்னு கூட எழுதி வச்சுக்கலாம். அது கூட ஒரு நல்ல பிராக்டிஸ். நம்ம எப்பெல்லாம் அந்த சாவியை எடுப்போமோ அப்போ மேரா பாபா அப்படிங்கிற நினைவு நமக்குள்ள வரும். பார்க்குற இப்போ நிறைய பேர் சாவியை கையில் எடுத்துட்டாங்க. இப்போ நிறைய பேருடைய சாவியோட கீச்சைன்ல எழுதியிருக்காங்க மேரா பாபா அப்படின்ட்டு. இதுதான் கோல்டன் சாவி. கஜானா நமக்குள்ள வந்துடும் கோல்டன் சாவி கிடைச்சிருச்சு அப்படின்னா. ஆனா அந்த ஸ்மிருதி, அந்த கஜானாவுடைய நினைவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நினைவுல இருக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட். கஜானாக்கள் நிறைய இருக்குது, ஆனா ஸ்மிருதி நினைவு மறதி அதுதான் அங்க ஒரு விளையாட்டம் இருக்கு. பாபா ஒவ்வொரு நேரப்படி நமக்கு ஒவ்வொரு கஜானாவையும் வந்து நினைவு கொடுத்துட்டே இருக்கிறாரு. நேரத்தினுடைய கஜானாவை பத்தி முந்தா நாள் சண்டே வாணியில சொன்னாரு. எல்லா கஜானாக்கள்லையும் மிக உயர்ந்த கஜானா நேரத்தினுடைய கஜானா. ஏன்னா இதுதான் சங்கமீகம். இது விட்டா டைம் கிடையாது. ஆத்மா பரமாத்மாவும் சந்திக்க முடியாது, அதீந்திரிய சுகமும் கிடைக்காது, பிராமண பரிவாரத்தினுடைய அன்பும் கிடைக்காது, 3 கால ஞானமும் தெரியாத முட்டாளதான் இருப்போம் மற்ற நேரத்துல எல்லாம். இந்த சங்கமயுகத்துக்கு தான் இந்த 4 மகிமைகள் இருக்குது. என்ன மகிமை பார்த்தோம்? இந்த சங்கமயுகத்துல தான் அதீந்திரிய சுகம் கிடைக்குது, இந்த சங்கமயுகத்துல தான் பிரபு மிலன் பண்ண முடியுது, இந்த சங்கமயுகத்துல தான் பிராமண பரிவாரத்தினுடைய அன்பு கிடைக்குது, இந்த சங்கமயுகத்துல தான் முக்கால ஞானியாக 3வது கண் திறந்திருக்கு. காலத்தின் ஞானத்து முதல் இடை கடை ஆதிமத்திய அந்தத்தினுடைய ஞானம் நமக்கு இருக்குது. அப்புறம் ஞானத்தினுடைய கஜானா, சக்திகளுடைய கஜானா, ஆசீர்வாதத்தினுடைய கஜானா, திருப்தியினுடைய கஜானா, நிறைய கஜானா இருக்குது. நம்ம ஒருவேளை இந்த கஜானாவை ஒன்னொன்னா எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம இதை ஹோம்ஒர்க்ல பண்றோம் அப்படின்னா, திங்க் பண்றோம், சிந்தனையில கொண்டு வரோம் அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாவி காரியம் பண்ணும், சாவி வேலை செய்யும். அப்ப அந்த கஜானாக்கள்ல சக்தி நிறைஞ்சிரும். அது அன்னைக்கு பாபா சொன்ன மாதிரி யாருடைய பாக்கெட்ல பைசா நிறைய இருக்கோ அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய கான்பிடென்ட் வந்து அதிகமா இருக்கும்ல, அவங்க தன்னம்பிக்கை அதிகமா இருப்பாங்க. என்ன வந்தாலும் சமாளிச்சிடலாம். இப்போ பைசா அதிகம் இருக்கிறவங்க தானே அதிகம் யுத்தத்துல அவங்கள பார்த்தா பயப்படுது நாடே, அந்த மாதிரி. அப்ப அது பணம் பாக்கெட் நிறைஞ்சிருக்கும் போது எனக்கு தனக்குள்ள ஒரு சக்தி வருது, எனக்கிட்ட எல்லாமே இருக்குது, என்னால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது பாக்கெட் நிறைஞ்சிருக்கும் போது. அதுவே பாக்கெட் காலியா இருக்கும்போது நமக்கு எதுக்கு ரொம்ப ஒதுங்கி போவோம் அப்படின்னு ஒதுங்கி போயிடும். அதனால பாபா சொல்றாங்க, அடிக்கடி கஜானாவை பார்த்துட்டே இருங்க. கஜானாவனுடைய நினைவு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லை. என்கிட்ட என்ன கஜானா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாதானே நான் யூஸ் பண்ண முடியும். அதனால கஜானாவை அடிக்கடி நினைச்சிட்டே இருக்கணும். அதை யூஸ் பண்றதுக்காக எவ்வளவு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கஜானா இருக்குங்கிற ஞாபகம் இருக்கு, ஆனா என்னென்ன கஜானா இருக்குங்கிறது மறந்துட்டேனா, அப்போ அந்த கஜானா என்ன ஆகும், அங்க துருபிடிச்சு போயிடும். அந்த மாதிரி எனக்குள்ள எந்தெந்த கஜானா துருபிடிச்சு போயிருக்கு, அதை நான் எடுக்கவும் இல்லை, அதை யூஸ் பண்ணவும் இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அதனால அடிக்கடி அந்த எந்த ஒரு கஜானாவா இருந்தாலும் அதை அடிக்கடி நினைவுல கொண்டு வரணும். அப்புறம் அந்த கஜானாவை திறந்து பார்க்கணும், அந்த கஜானாவை என்னுடையதாக்கணும், அந்த கஜானாவை பத்தி சிந்தனை பண்ணணும், அதை பத்தி சிட்சாட் பண்ணணும், அந்த கஜானாவை விஸ்தாரமாக சிந்தனையில கொண்டு வரணும். அதுக்கு அப்புறம் தான் அந்த கஜானா நம்மளுடைய கஜானாவாக மாறுது. இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்னது, மேரா பாபா அப்படிங்கிற அந்த கோல்டன் சாவியை துளைப்பதற்கு அனுமதி கிடையாது, அனுமதி இல்லை. சரி, இதுவரைக்கும் இந்த 21 நாளைக்கு குறைந்தது இந்த 21 நாள் பட்டி அதை பத்தி தானே போயிட்டு இருக்கு. அதனால அந்த 21 நாளைக்கு மேரா பாபா அப்படிங்கிற சாவியை நீங்கள் துளைப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. ஓகே,
21 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அப்புறம் தானாகவே அது சமஸ்காரமாக மாறிடும். அது தானாகவே அப்புறம் காரியம் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் 2வது பாயிண்ட்ஸ் உடல் உணர்வு. பாபா சொல்றாங்க உடல் உணர்வுல வர்றதற்கு அனுமதி கிடையாது. நம்மளுடைய ஸ்திதி அடிக்கடி உடஞ்சி போறதுக்கு, இல்லை குழம்பி போறதுக்கு, இல்லை நிலையில்லாமல் போறதுக்கு காரணமே எது? நான் உடல் உணர்வு, நான் உடம்பு அப்படிங்கிற நினைவுனால. தேகபானம், தேக அபிமானம், அந்த உடலினுடைய நினைவுகள் தான் நம்மளை கீழே விழ வைக்குது. உடலினுடைய நினைவு தான் அந்த பரமாத்மா அன்பானவர், இந்த இனிமையானவர்கிட்ட நம்மளை பிரிக்கிறது அந்த உடல் உணர்வு தான். தேகத்தினுடைய நினைவுகள் நம்மளுடைய அதிகாரத்தை அடைவதிலிருந்து நம்மளை வஞ்சிக்கப்பட்டவங்களாக ஆக்கிறது. உடலினுடைய நினைவுனாலதான் நம்மளை எப்பவுமே நம்ம சுமையானவங்களாக அனுபவம் பண்றோம். அப்புறம் என்ன? இந்த உடலுடைய நினைவு தான் இந்த உலகத்தினுடைய அந்த வலையில நம்மளை பிடிச்சு வச்சுக்கு. அதனால நம்ம மயக்க நிலைக்கு போயிடுறோம். நம்மளுடைய உண்மையான நம்மளுடைய என்னெல்லாம் சொத்து இருக்குதோ அதை நம்ம மறந்துடுறோம். அதுல இருந்து வஞ்சிக்கப்பட்டவங்களா மாறிடுறோம். இந்த தேக உணர்வுல வரக்கூடிய காரணத்தினால, தேகத்தினுடைய நினைவின் காரணத்தினால, அபிமானத்தின் காரணத்தினால, பானத்தின் காரணத்தினால. அதனால தேகபானம், உடல் உணர்வனுடைய அந்த விஷயத்திலிருந்து முற்றிலுமாக நம்ம விடுபடுறதுக்காக பாபா என்ன சொல்றாங்க? நிமித்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நான் பொறுப்பாளி. எப்ப பாபா சொல்றாங்க நிமித்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தானாவே உங்களுக்குள்ள நிர்மாணம் வந்துடும், அதாவது பணிவு வந்துடும். அப்புறம் எங்க நிர்மாணம் வருதோ, அதாவது இப்ப பணிவு வருதோ, அப்ப தானாவே அங்க வெற்றி வந்துடும். பணிவு வந்துருச்சு அப்படின்னா பாபா சொல்றாங்க செய்பவர் செய்ப்பவர் பாபாவுடைய நினைவு இருக்கும். அதனால பாபா கூட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆயிரும். அவர் செய்ய வைக்கக்கூடியவர், நான் ஆத்மா செய்யக்கூடியவன் அப்படிங்கிற நினைவு எவ்வளோக்குள்ள பக்காவாகுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பாபா கூட நமக்கு அன்பு அதிகமாயிட்டே இருக்கும். அவருடைய குடைநிழல் நமக்கு குடைநிழல் அதிகமாக அனுபவம் ஆகும். அப்புறம் அவருடைய எல்லா கஜானாவும் அனுபவம் ஆகும். அதனால பாபா சொல்றாங்க தேக அபிமானத்தினுடைய விஷயங்கள் என்னெல்லாம் நமக்குள்ள இருக்குது, அது நம்மளை ஒரு பந்தனமாக கட்டி வச்சிட்டு இருக்குது, வலையாக நம்மளை சுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும். நான் அப்படிங்கிற உணர்வு, அப்புறம் உடலினுடைய விசேஷத்தன்மைகளுடைய நினைவு, அதனுடைய அகங்காரம், நான் ரொம்ப திறமைசாலி, நான் ரொம்ப புத்திசாலி, நான் ரொம்ப அழகு. அதனால இந்த உடல்ங்கிற உணர்வு மூலமாக நிறைய அப்ஸ்ட்ரக்ஷன் வருது, அந்த தடைகள். அதை நான் விஸ்தாரத்தில் எவ்வளோ தூரம் போகிறேன், இல்லை அது சாரத்தில் நான் முடிச்சிடுறேன்னா, அந்த தேக உணர்வு அப்படிங்கிற அந்த வலைக்குள்ளே நான் விடுபட்டுறேன்னா, இல்லை அதுக்குள்ளேயே நான் மாட்டிகிட்டே இருக்கிறேன்னா, உள்ள ஆழத்தில் போயிட்டேனா, என்ன கதை போயிட்டு இருக்கு. அதனால பாபா சொல்கிறாங்க நான் எவ்வளோ தூரம் அதுலேருந்து முக்தி அடைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத செக் பண்ணுவேன். கடைசி முரளியில் போன வருஷத்தினுடைய கடைசி முரளியில் பாபா சொன்னார் நிமித்த உணர்வு, பொறுப்புணர்வு, பணிவு, புது படைப்பு, அப்புறம் நிர்வான். நிமித்தம், நிர்மான் பாவ், நிர்வான் 4 பாயிண்ட். ஒன்று நிமித்தம், அப்புறம் பணிவு, அப்புறம் புதுமை, அப்புறம் நிர்வாண ஸ்டேஜ், ஆத்ம ஸ்டேஜ். இதுதான் அந்த முரளியில உடல் உணர்விலிருந்து விடுபடுறதுக்கான, முக்தி அடைகிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்ப நான் ஒரு நிமித்தம், ஒரு கருவி அப்படிங்கிற நினைவு நம்ம மறந்துடுறோமோ அப்பதான் நமக்குள்ள விகாரங்களுடைய அந்த நெருப்பானது எரிய ஆரம்பிக்குது, அதிகம் விஸ்தாரமாகுது. நமக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சுமான பலவீனங்கள், குறைகள் அதிகம் அதுதான் வெளியில எமர்ஜ் ஆயிடுது. நம்மளை பாபாட்ட இருந்து தூரமாக்கிறது. அதனால பாபா சொல்றாங்க எப்பவுமே உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க, நான் நிமித்தம், ஜஸ்ட் நிமித்தம், அவ்வளவுதான். நீங்க எவ்வளவுக்குள்ள நான் நிமித்தம் கருவி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுக்குள்ள பணிவு அதிகமாகும். பணிவினுடைய அப்படிங்கிற குணம் அதிகமாக நமக்குள்ள வரும். பணிவு வந்துச்சு அப்படின்னா வெற்றி அதிகமாக கிடைக்கும். ஏன்னா பாபா கூட இருக்கிறாரு. எப்ப நான் நிமித்தம், நான் வெறும் நிமித்தம் தான், என்னை செய்ய வச்சுட்டு இருக்கிறாரு வேற ஒருத்தர், வேற ஒரு சக்தி, உயர்ந்த சக்தி, பரமாத்மா, கடவுள், இறைவன், நல்லா ஜெகோபா அப்படிங்கிற நினைவு, பரமாத்மா சிவன் அப்படிங்கிற நினைவு இருக்கும்போது அப்போ நமக்குள்ள சக்தி அதிகமாகும். அப்போ உடல் உணர்வு இருக்காது, பணிவு வந்துடும். அப்ப வெற்றி அங்க நிச்சயம்.
பணிவு வருதா, இன்னொன்னு வெற்றி கிடைச்சிருச்சா, இன்னொன்னு பாபா கூட இருக்கிறார், என் கூடவே என்னை ஆட்டிவித்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற நினைவுனால நமக்கும் அவருக்குமான சம்பந்தம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிரும், டீப் ஆயிரும். நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், செய்ய வைக்கிறவர் செய்ய வச்சுட்டு இருக்கிறாரு, நான் செஞ்சு அவர் என்ன சொல்றாரு அதை செஞ்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். யார் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு புரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. ஏன்னா ஆர்டர் கொடுக்குறவர் ஒருத்தர், அவர் சொல்றதை செய்யறோம், அவ்வளவுதான். அதனால புத்தியினுடைய வேலை கிடையாது. நிமித்தமா இருக்கிறவங்களுக்கு யார் செய்ய வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் புத்தி, பிரெயின் அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும், அவங்க யோசிக்கணும். நமக்கு எதுக்கு யோசனை, சொல்றதை செய்யறோம். பாபா நமக்கு டச் பண்றாரு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. அதனால பாபா நிறைய தடவை சொல்றாங்க, உங்களை நீங்க நான் நிமித்தம், கருவி அப்படின்னு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப நிறைய விதமான நீங்க சுமையிலிருந்து முக்தி அடைஞ்சிருவீங்க. அப்புறம் பாபா வந்து பிரம்மா பாபாவோட எக்ஸாம்பிள் சொன்னாரு. அவர் இவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாரு, இவ்வளவு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டாரு, ஆனாலும் அவர் எவ்வளவு நிமித்தம் அப்படிங்கிற நினைவின் மூலமாக நிச்சிந்தா இருந்தார், கவலை இல்லாத நிலையில இருந்தார். அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை யோகியா மாத்தணும், தன்னை கூட இருக்கிற குழந்தைங்களுடைய வாழ்க்கையை யோகியா மாத்தணும், யோகி மட்டும் இல்ல அவரை பரிசுத்தா சித்தி ஆக்கணும். இந்த மாதிரி எல்லா பொறுப்பும் இருந்தது. அப்புறம் சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருந்தது, ஆனாலும் அவரு கவலை இல்லாத மகாராஜா நிலையில இருந்தார். எப்படி இருந்தாரு, ஏன்னா அவர் நிமித்தம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு மனக்கவலை இருக்கிறே சிவா அப்படின்ட்டு பாடிட்டு இருந்தார். அதனால கவலை இல்லாத மகாராஜா நிலையில சதா நிலைச்சிருந்தார். அப்ப நம்ம இது வரைக்கும் 2வது பாயிண்ட பார்த்தோம். 2வது பாயிண்ட் என்னவா இருந்தது, தேகபானம், நான் அப்படிங்கிற தேகபானத்தில் வருவதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அந்த பட்டியே அனுமதி கிடையாது. அப்புறமா 3வது பாயிண்ட் பார்க்கலாம். 3வது பாயிண்ட்ல என்ன சொன்னார் பாபா? பாபா நம்ம என்ன பார்த்தோம்? 3வது பாயிண்ட், ஹோம்ஒர்க்கை மறக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இப்ப கடைசி நேரம் போயிட்டு இருக்குது, இப்ப உலகத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால பாபா சொல்றாங்க, உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இன்னும் அதிகமான துக்கத்தை கொடுக்காதுங்க. என்னடா இது, அவங்க சண்டை யுத்தம் போட்டுக்கிறாங்க, மாத்தி மாத்தி யுத்தம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு துக்கம் கொடுத்துக்கிறாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாரு, நீங்க துக்கம் கொடுக்காதுங்கிறாரு. என்ன கதை, ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பாபா என்ன சொல்றாரு, அவங்களுக்கு எவ்வளவுக்குள்ள நீங்க ஞானத்தினுடைய விஷயத்த சொல்ல, இல்ல ஆத்மாவுடைய விஷயத்த புரிய வைக்கல, பரமாத்மா இருக்கிறத புரிய வைக்கல, இல்ல சுகம் சாந்தியினுடைய அலைகளை நீங்க மனசா சேவையின் மூலமாக கொடுக்கலையோ, அது வரைக்கும் நீங்க அவங்க துக்கம் கொடுக்குற மாதிரி அர்த்தம். ஏன்னா உங்கள்கிட்ட தான் பவர் இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது நீங்க கொடுக்கறதுக்கு. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மனசின் மூலமாக சக்திகளை கொடுங்க. அதுக்காக நல்லா பயிற்சி பண்ணுங்க. பாபா சொல்றாரு, ஒரு செகண்ட்ல அந்த உடல்ல இருந்து விடுபடுறதுக்கான பயிற்சி பண்ணுங்க. எப்ப நம்ம அந்த மாதிரி நிலையில நிலைச்சிருப்போமோ, ஒரு செகண்ட் அந்த உடம்புல இருந்து விடுபட்டு ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சிருவோமோ, அப்ப நம்மளுடைய வைப்ரேஷன் மூலமாக அப்ப மற்றவங்களுக்கும் அந்த பயிற்சி வந்து ஒரு தூண்டுதல் கொடுக்கும். நம்மளுடைய ஸ்திதி அந்த அளவு உயர் நிலையில இருக்கும் பொழுது நம்ம மூலமாக மற்றவங்களுக்கும் அந்த வைப்ரேஷன், அந்த ஊர்ஜா அவங்கள போய் டச் பண்ணும். அப்ப அவங்களும் தன்னை மாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தின் மூலமாக பரந்தாமன் நம்மளுடைய வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போறதுக்கு தயாராயிருவாங்க. இதுக்காக பாபா சொன்னாங்க, உங்களை நீங்க எப்பவுமே நான் ராஜ்ய அதிகாரி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நான் என்னுடைய ஆத்மா, நான் என்னுடைய கர்மேந்திரியங்களுக்கு ராஜாவா இருக்கிறேன். இதுக்காக பாபா ட்ரில் சொன்னாரு, ஒரு செகண்ட்ல உங்களுடைய மனசை எங்க கொண்டு நீங்க நிலைத்திருக்க வைக்கணுமோ அங்க கொண்டு நிலைச்சி வைங்க. பரந்தாமத்துக்கு போங்க, சூட்சும வதனத்துக்கு போங்க, ஸ்தூல வதனத்துக்கு போங்க, மதுபனுக்கு போங்க. இப்படி பாபா ட்ரில் பண்ண வச்சாரு. இதுக்காக பாபா எக்ஸாம்பிள் சொன்னாங்க, உங்க கையை வந்து எங்க வேணாலும் நீங்க கொண்டு போக முடியும், காலை எங்க வேணாலும் கொண்டு போக முடியும். அதே போல சுட்சமான மனம், புத்தி, சமஸ்காரம்ங்கிற அந்த கர்மேந்திரியங்களை நீங்க எங்க எவ்வளவு நேரம் நிலைத்திருக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் நிலைச்சு வைக்கணும். அந்த அளவு ஆர்டர்ல இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கணும். அப்ப மனசை ஒருநிலைப்படுத்துறதன் மூலமாக நமக்குள்ள இன்னொரு சக்தி அதிகமாகுது. அது என்ன சக்தி? பாபா சொன்னாங்க முரளியில, எவ்வளவு நீங்க ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்தி அதிகப்படுத்துறீங்களோ எவ்வளவு திடத்தன்மையினுடைய, உறுதித்தன்மையினுடைய சக்தி அதிகமாகும். அதனால சின்ன சின்ன நம்ம அந்த மனசை ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நம்ம பயிற்சி அதிகப்படுத்தும் போது நமக்குள்ள அந்த ஸ்ட்ராங்னஸ், உறுதித்தன்மை அதிகமாகும். திடத்தா டேஸ்கி சாவி சொல்லுங்க பார்ப்போம். திடத்தா எதனுடைய சாவி?
வெற்றியினுடைய சாவி. இது மட்டும் கடகடன்னு சொல்லிடுங்க, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அடிக்கடி பாபா சொல்றதுனால. திடத்தா வெற்றிக்கான சாவி. இப்படி ஒரு சாவி இருக்குங்கிறது நிறைய பேர் தடவை மறந்து போயிருது இல்ல, மறக்காதுங்க பாபா சொல்றாங்க. அதனால இது மூணாவது விஷயம், மூணாவது பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சின்ன சின்ன இந்த மாதிரி பாபா என்னெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு, அந்த ஹோம்ஒர்க்கை கரெக்டா ஒழுங்கா பண்ணணும். எப்படி ஒரு சின்ன சின்ன இது பாபா செய்ய வைக்கிறாரு. இப்போ ஒரு செகண்ட்ல நான் அந்த உடல் உணர்வுல இருந்து விடுபட்டு ஜோதி ஸ்வரூபத்துல நிலைச்சிருக்கிறேன், இல்லைன்னா நான் பரிஸ்தா ஸ்வரூபத்துல நிலைச்சிருக்கிறேன், இல்லைன்னா நான் தேவதா ஸ்வரூபத்துல நிலைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சி. அப்ப இந்த மாதிரி நம்ம பயிற்சி செய்யும் போது நம்மளுடைய ஏகாக்கிரதா, கான்சென்ட்ரேஷன், மன ஒருநிலை இது வந்து அதிகமாகுது. கூடவே பார்த்த முதல்ல ஏற்கனவே எவ்வளவு நமக்கு மன ஒருநிலை அதிகமாகுதோ, கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமாகுதோ, அவ்வளோ திடத்தா டிட்டர்மினேஷன் அதிகமாகுது. எங்க திடத்தா டிட்டர்மினேஷன் இருக்குமோ அங்க வெற்றி நிச்சயம். சில இடத்துல தோல்வி இருக்கும், ஆனாலும் கூட எங்க உறுதித்தன்மை, அந்த டிட்டர்மினேஷன் உறுதி இருக்குமோ அங்க அந்த தோல்வி வெற்றியாக மாறிவிடும். அதுக்காக பாபா சொல்றாங்க, பாபா என்னெல்லாம் சின்ன சின்ன முரளி, ஒவ்வொரு முரளியும் ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு, அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. முழு ஃபோக்கஸ்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. அது சின்ன சின்ன பிராக்டிஸா இருக்கலாம், சின்ன சின்ன ஹோம்ஒர்க்னு நினைச்சிட்டு நீங்க சாதாரணமா நினைச்சுக்க கூடாது. அதை நீங்க ஸ்திரத்தையோட முழுமையான ஃபோக்கஸ்ல நீங்க அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்திதி கொஞ்சமாக உங்களுக்கு தெரியாமலே சக்திசாலியாக மாறிடுவீங்க. நீங்க நம்மளுடைய ஸ்திதி எப்போ வந்து சக்திசாலியா இருக்குதோ அப்போ நம்ம மற்றவங்களையும் நம்ம சக்திசாலி ஆகிறதுக்கான நம்ம தூண்டுதல் கொடுக்க முடியும். நானே நொண்டி நடந்துட்டு இருக்கேன், மற்றவங்களுக்கு எங்க போய் ஹெல்ப் பண்ண? இதனால இன்னைக்கு இந்த 3 விஷயங்கள் இருந்தது. அனுமதி மறுக்கப்பட்டது, அனுமதி கிடையாது, அனுமதி இல்லை, நாட் அலௌடு. ஃபர்ஸ்ட் என்ன? நாட் அலௌடு. மேரா பாபா அப்படிங்கிற சாவியை தொலைப்பதற்கு நாட் அலௌடு, அனுமதி கிடையாது. ரெண்டாவது நாட் அலௌடு, அனுமதி இல்லை. எதுக்கு? தேக அபிமானத்துல வர்றதற்கு அனுமதி கிடையாது. மூணாவது ஹோம்ஒர்க் என்னெல்லாம் சொல்றாரோ அது செய்யாம விடுறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால ஒரு தடவை வந்து ஒரு செகண்ட்ல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு சச்சின் பாய் ஒரு தடவை கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அப்ப நான் ட்ரெயின்ல இருந்தேன், இந்த கிளாஸ்ல இல்லை, ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன். அங்கிருந்து லைவ்ல கேட்டுட்டு இருந்தேன். அப்போ 6 மணி கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 10 மணி நான் ட்ரெயின்ல இருந்து இறங்க வேண்டியதா இருந்தது. அப்போ அந்த நான் அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சேன், 100 விஷயங்கள் ஒரு செகண்ட்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. 100க்கும் மேல 100-200 விஷயங்கள் வந்தது. அப்ப நான் 8 மணிக்குள்ள அது கண்டுபிடிச்சு எழுதிட்டேன். நான் அந்த சீட்டை காணோம். இப்போ இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ணுவோம் வாங்க. ஒரு செகண்ட்ல நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்? ஒரு செகண்ட்ல பாபாவை டச் பண்ணலாம், ஒரு செகண்ட்ல சரீரத்தை விட்டு போயிடலாம், ஒரு செகண்ட்ல சரீரத்தை டிட்டாச் ஆயிடலாம், ஒரு செகண்ட்ல சுட்சுமதன், மதுபன், மூலவதனம், சகாசு, ஒரு செகண்ட்ல என்னென்னலாம் பண்ணலாம். அதனால ஒரு செகண்ட்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விஸ்தாரம். இந்த மாதிரி சிந்தனை நீங்க பண்ணும்போது இது ஒரு விஷயம், இது ஒண்ணுதான். இந்த மாதிரி நம்ம சிந்தனை பண்ணும்போது நம்மளுடைய புத்தி மனசு வந்து நிறைஞ்சிருது, ஒருநிலைப்படுது மனசு. அதாவது ஏகாக்கிரதா, கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமாகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னா, பாபா என்னெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாரோ நம்ம அதை செய்யும் போது பாபாவுக்கு இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்ல, பாபா சந்தோஷப்படுவார்ல, அப்ப அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. நமக்குள்ள எல்லாருக்குள்ளுமே விசேஷத்தன்மைகள் இருக்குது, அதுக்கு அப்படி கிடையாது. விசேஷத்தா அப்படிங்கிறது ஸ்பெஷாலிட்டி, ஒருத்தருடைய திறமைகள் அப்படிங்கிறது வெளியில இருக்கு, அதை கொண்டு வரணும் அப்படி கிடையாது. நம்ம உள்ளுக்குள்ளதான் இருக்கு, அதுக்குள்ள டஸ்ட் படிஞ்சிருக்கு. அந்த டஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த விசேஷத்தா மேல இருந்து வரும், அவ்வளவுதான். இங்க இருந்து யார்கிட்டயும் விசேஷத்தா இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள இருக்குது, அதை டஸ்ட் நீக்கணும், அவ்வளவுதான். எப்படி பாபா சொல்றாங்க, வைரம் அப்படிங்கிறது மண்ணுக்குள்ள இருக்குது, அதுக்கு மேல இருக்கிற மண்ணை ரிமூவ் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப அது பிரகாசம் வெளியே தெரியும். அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடிய என்னெல்லாம் இருக்குதோ, ஆத்மாவை மூடி இருக்கக்கூடிய என்னெல்லாம் விஷயங்கள், தூய்மையில்லாத விஷயங்கள் இருக்குதோ அதை ரிமூவ் பண்றதுக்கு ஞானத்தினுடைய சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஞானத்தினுடைய சிந்தனை தான் ரப்பர் மாதிரி கிளீன் பண்றது. அதனால சிந்தனை வந்து ஞானத்தினுடைய சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவுக்குள்ள சிந்தனைகளை அதிகப்படுத்துமோ அவ்வளவுக்குள்ள நமக்குள்ள சுமைகள் குறையும், நம்மளுடைய மனசு லேசா மாறிடும். நம்ம இன்னைக்கு முக்கியமா 3 பாயிண்ட் பார்த்தோம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, அனுமதி கிடையாது அப்படின்னு. 18 ஜனவரியினுடைய முரளி 2005 18 ஜனவரி. இந்த பட்டி ஹிந்தி பட்டி மனா, அதாவது அனுமதி கிடையாது. மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன், கோல்டன் மேரா பாபாங்கிற கோல்டன் சாவியை தொலைப்பதற்கு அனுமதி கிடையாது. 2வது பாயிண்ட்,
தேக பானத்தில் வருவதற்கு அனுமதி கிடையாது. மூணாவது அனுமதி கிடையாது என்னது? பாபா என்னெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்கிறாரோ அதை மறப்பதற்கு அனுமதி கிடையாது. அதனால இந்த அனுமதி கிடையாது அப்படிங்கிற அந்த பட்டியினுடைய முதல் நாள் துவக்கமானது இப்பொழுது துவங்கி விட்டது இந்த பட்டி. அச்சா, ஓம் சாந்தி. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் உணர்ந்து விடக்கூடாது. விடகெழுத்தாலும் தளரக்கூடாது. முடுக்கை குத்தினாலும் நின்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது. நீ ஒரு ஜவ்வாலை அணையக்கூடாது. நீ ஒரு காற்று நின்றுவிடக்கூடாது. நீ ஒரு அலை திரும்பக்கூடாது. நீ ஒரு திசை மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு உன் பாதையில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. நீங்கள் விரும்பினால் நான் இதை வேற